ஒரு ஊர்ல ஒரு தந்திரசாலி அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களோட தாத்தா வயசாகி செத்து போகும்போது, நீங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும். அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த சொத்து மொத்தத்தையும் அண்ணனும் தம்பியும் பிரிச்சுக்கிட்டாங்க. தம்பி, இந்த மரத்தை 2ஆ பிரிப்போம். மரம் எனக்கு, வேர் உனக்கு. இந்த மாட்டையும் 2ஆ பிரிப்போம். மாட்டோட முன்பக்கம் உனக்கு, பின்பக்கம் எனக்கு. அடுத்ததா இந்த போர்வை. இது காலையில உனக்கு, சாயந்தரம் எனக்கு. அண்ணா எனக்கு பால் வேணும். மாட்டோட பின்பக்கம் எனக்கு, சோ பால் எனக்கு தான் சொந்தம். அண்ணா எனக்கு மாம்பழம் கூடு. மரம் எனக்கு தான் சொந்தம், சோ எல்லா பழமும் எனக்கு. மாலையில போர்வை அண்ணனுக்கு. சோ அவன் நல்ல தூங்கினான். தம்பி பாவம் குளிர்ல நடுங்கினான். இப்ப தம்பிக்கு எதுவுமே இல்ல. மாட்டோட முன்பக்கம் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கணும். பின்பக்கம் பால் அண்ணனுக்கு. போர்வைய காலையில துவைக்கணும், மாலையில அண்ணனுக்கு. மரத்துக்கு வேருக்கு தண்ணி பாய்க்கணும், பழம் அண்ணனுக்கு. அப்ப தாத்தாவோட ஆவி ஒரு யோசனை சொன்னது. அண்ணன் மரத்துல இருக்கும்போது தம்பி மரத்தோட வேறு எனக்கு தான் சொந்தம்னு வேற வெட்ட ஆரம்பிச்சான். உடனே அண்ணன், என்ன விட்டுடு, உனக்கும் தரேன்னு சொன்னான். அடுத்த நாள் அண்ணன் மாட்டுல பால் கறக்கும்போது மாட்டோட முன்பக்க மூக்குல புல்ல வச்சிட்டான். மாடு அண்ணனுக்கு ஒரு உத விட்டது. அதுக்கப்புறமா அந்த போர்வைய பகல் ஃபுல்லா தம்பி தண்ணில போட்டு வச்சான். நைட்டு தூங்கும்போது அண்ணனுக்கு ஒரே குளிரு.